அவர்ட்ட கேட்குறாங்க, "ஏன் இப்படி படம் எடுக்கிறீங்கன்னு?" அப்போ அவர் சொல்றாரு, "உங்க வாழ்க்கையிலேருந்து இது பார்க்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. நான் என் வாழ்க்கையிலேருந்து பார்க்குறேன். நீங்க உங்க வாழ்க்கையிலேருந்து அத பார்க்குறீங்க." அப்படின்னு அவர் சொல்றாரு. இத சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அது இந்த இந்த நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நான் சொல்றேன். இதை தாண்டி நான் சொல்லல. சென்சார்ன்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த நாட்டின் சட்ட திட்டங்கள் இருக்கு. இதுக்குள்ள தான் நான் ஒரு படத்த சொல்றேன்னு அவர் சொல்றாரு. நீங்க அத வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு, "நீ ஏன் எப்ப பார்த்தாலும் உன் வலிய சொல்லிட்டே இருக்க, சொல்லிட்டு இருக்கன்னு" எப்படி கேட்க முடியும்? அது அவர ஒரு உரிமை இல்லையா? இப்ப இங்க எப்படி மற்ற மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் அவங்க சமூகத்தை உயர்த்தி ஒரு படத்த எடுக்குறாங்களோ, அப்ப இவருக்கும் அந்த உரிமை இருக்கு தானே! இவங்க சமூகத்தை பெருமைப்பட்டு பேசுவதற்கு ஒண்ணும் இல்ல இவங்கள்ட்ட. வலி தான் இருக்கு. அதனால வலிய சொல்றாரு. இப்ப அவங்கலாம் பெருமையா பேசுறதுக்கு நெறைய இருக்கு. அதனால அவங்க பெருமை மட்டுமே பேசுறாங்க. இவரு அவருடைய வலிய பேசுறாரு. இது 2மே சரி தானே! அவங்க செய்யறது சரின்னா, இவரு செய்யறதும் சரி தானே! ஆனா இந்த சமூகம் அப்படி பார்க்க மாட்டேங்குது. அவங்க படமெல்லாம் வரும்போது இவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்னா வரமாட்டேங்குது. அத யாருமே பெருசா விமர்சனம் பண்றதில்ல. "ஏன் இப்படி ஒரு படம் எடுத்த? உனக்கு இப்படி தான் எடுக்க தெரியுமான்னு?" யாராவது கேட்குறாங்களா? இல்ல. ஆனா இவர் மட்டும் எடுக்கும்போது ஏன் இந்த கேள்வி எழுப்புறாங்கன்னு நமக்கு புரியல. இன்னொன்னு, இந்த சொல்ல வர்ற கருத்தை எவ்வளவு அழகா ஒரு சிறுகதை மாரி அவர் சொல்றாரு. அந்த அழகியல நீங்க ரசிச்சுட்டாலே போதும். நீங்க கதையினுடைய கன்டென்ட் உங்களுக்கு பொருந்தாம இருக்கலாம். அல்லது வந்து அந்த கருத்தோடு நீங்க முரண்பட்டு இருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி இப்படி ஓரமா வச்சுட்டு, அந்த அழகியலை பார்த்தீங்கன்னா, அது மாரி செல்வராஜ் படங்கள்ல கொட்டி கிடக்கு. நீங்க அத மட்டுமே ரசிச்சுட்டு வரலாம்.